நோம்பாளியா இருக்கும்போது என்ன செய்யறது? நோம்பு இருக்கிற டைம் வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க என்ன செய்யணும்? தொழுகைக்கு போகணுமா திங்கணுமா? அப்படி வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் பாங்கு சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? அஷாவை சாப்பிட்டு தொழுவு போங்க. மகரிபுக்கு முந்தின சாப்பாடு, மகரிபுக்கு முந்தி சாப்பிட்ற அந்த சாப்பாடு, மகரிப் டயத்தில் சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, அந்த சாப்பாடை சாப்பிட்டு விட்டு தொழுவு போங்க. தொழுகையை விட வயிற்று பசி முக்கியம். அதனால நல்லா நோம்பை திறந்து நல்லா யாராவது சாப்பிட்டு விட்டு என்ன செய்யுங்க? நீங்க தொழுகைக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி நேரத்தில் சாப்பிடுறது தான் அரபுகள்கிட்ட இருந்த உணவு பழக்கம். அதாவது இருட்டும் வெளிச்சமா இருக்குமே அந்த மாதிரி நேரத்தில் சாப்பிடுறதுக்கு பேர் அஷா. அதோட முடிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு சாப்பாடுலாம் கிடையாது. அதாவது இருட்டும் வெளிச்சமா இருக்குமே அந்த மாதிரி நேரத்தில் சாப்பிடுறதுக்கு பேர் அஷா. அதோட முடிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு சாப்பாடுலாம் கிடையாது. அதாவது இருட்டும் வெளிச்சமா இருக்குமே அந்த மாதிரி நேரத்தில் சாப்பிடுறதுக்கு பேர் அஷா. அதோட முடிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு சாப்பாடுலாம் கிடையாது. நோம்பாளியா இருக்கும்போது என்ன செய்யறது? நோம்பு இருக்கிற டைம் வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க என்ன செய்யணும்? தொழுகைக்கு போகணுமா திங்கணுமா? அப்படி வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் பாங்கு சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? அஷாவை சாப்பிட்டு தொழுவு போங்க. மகரிபுக்கு முந்தின சாப்பாடு, மகரிபுக்கு முந்தின சாப்பாடு, மகரிபுக்கு முந்தின சாப்பாடு. இப்போ இந்த அசா சாப்பாடு என்னங்கிறத நம்ம தெளிவா சொல்லியாச்சு. இரவு சாப்பாடு தான் அதுக்கு பேரு. இசா அசா அதே வார்த்தை தான், அதே சொல்லு. அப்ப அந்த இரவுல இருட்டில் சாப்பிட்டுருக்காங்கிறது இந்த விளக்கு அணைச்சிட்டு சாப்பிட்டாங்க அன்சாரி சகாபாக்கள், இவ்வளவு தெளிவா நம்ம சொல்லிட்டோம். இப்ப அண்ணன் ஒரு ஆதாரம் காட்டணும்ல, மாலை உணவுன்னு காட்டுறதுக்கு அண்ணன் ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டுறாரு. இந்த மாதிரி இந்த சாப்பாடு வைக்கப்பட்டு உங்களுக்கு தொழுகைக்கு அழைப்பு விடப்பட்டுட்டா சாப்பிட்டு அசா சாப்பிட்டு தொழுக போங்க அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்றாரு? மகரிபுக்கு முந்தைய சாப்பாடு அப்படிங்கிற நோன்பு நேரத்துல நல்ல வார்த்தையை கவனிங்க. அவருடைய பேச்சு கவர்ச்சியில நீங்க இந்த விஷயங்களை எல்லாம் கவனிக்கிறது இல்லை. அந்த பேச்சு, அவர் அழகா அப்படி பேசுறாரா, மயக்கிற மாதிரி பேசுறாரா, அந்த பேச்சினுடைய ஸ்லாங்கு, அந்த அந்த எதுகை மோனை, அந்த கேலி கிண்டல், நக்கல் நையாண்டி, அந்த பேச்சு பாவலாவில் தான் வண்டி ஓடுது, விஷயமே இருக்காது. நல்லா கவனிங்க மக்களே. நோன்பு நேரத்தில் நோன்பு திறக்கிறதுக்கு நமக்கு மகரிபுக்கு சாப்பாடு வைக்கப்படுதான். நோம்பாளியா இருக்கும்போது என்ன செய்யறது? நோம்பு இருக்கிற டைம் வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க என்ன செய்யணும்? தொழுகைக்கு போகணுமா திங்கணுமா? அப்படி வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் பாங்கு சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? அஷாவை சாப்பிட்டு தொழுவு போங்க. நோன்பு திறக்கிறதுக்கு மகரிபுக்கு சாப்பாடு வைக்கப்பட்டால் மகரிபுக்கு பாங்கு சொல்லிட்டாங்க. இப்படி பாங்கு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடாம போய் தொழுகாம உங்களுக்கு வைக்கப்பட்ட உணவை அசாவை சாப்பிட்டுட்டு தொழுக வாங்க அப்படின்னு சொன்னதை எடுத்து வச்சு, அப்ப இந்த அசானா என்ன? மகரிபுக்கு முந்தி சாப்பிடுறது அப்படிங்கிறாரு. அஷாவை சாப்பிட்டு தொழுவு போங்க. மகரிபுக்கு முந்தின சாப்பாடு, அஷாவை சாப்பிட்டு தொழுவு போங்க. மகரிபுக்கு முந்தின சாப்பாடு, அஷாவை சாப்பிட்டு தொழுவு போங்க. மகரிபுக்கு முந்தின சாப்பாடு. அந்த ஒரு செகண்ட்ல ஓடிடுவாரு மகரிபுக்கு முந்தி சாப்பிடுறது அப்படின்னு. இதை நீங்க இப்படி ஓடும் போதா பிடிச்சி இழுக்கணும். இங்க வாங்க, நோன்பு வச்சவன் ஏன் மகரிபுக்கு முந்தி சாப்பிடுவான்? இதை யாராச்சும் கேட்டீங்களா? இப்படி அண்ணன் இப்படி கவர்ச்சியா பேசணும்னு அது பெரிய ஆதாரம் மாதிரி தெரியல. அசானா ஆமா மகரிபு முந்தி சாப்பிட்டுருக்கிறாங்களே, அப்ப மகரிபுக்கு பாங்கு சொல்லி நமக்கு சாப்பாடு வைக்கப்பட்டுதா, நம்ம சாப்பிட்டுட்டு போங்கன்ற, அப்ப மகரிபுக்கு முன்னாடி சாப்பிட்டுலாம். அசாங்கிறது மகரிபுக்கு முந்தைய சாப்பாடு அப்படிங்கிறாரு. எவன் அந்த ஹதீஸ்லயே வருது, நோன்பு துறக்கிறதுன்னு வருது. நோன்பு துறக்கும் போது எவனாச்சும் மகரிபுக்கு முந்தி சாப்பிடுவானா? நோன்பாளியா இருக்கிறவன் மகரிபுக்கு முந்தி சாப்பிட்டா அதுக்கு பேரு என்ன நோன்பு? அதுக்கு பேரு என்னங்க சொல்ல வர்றீங்க? அப்படி ஒரு செகண்ட்ல அப்படி கடந்துட்டாரு, அதை தாண்டி போயிட்டாரு. பத்தியில பேச்சு கவர்ச்சியில இதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. கவனிங்க மக்களே, இவருடைய திருகுதாளங்கள் இப்படித்தான். மகரிபுக்கு முந்தி சாப்பிட்டால் அது மாலை உணவுன்னு வருங்கிறதுக்காக அந்த வார்த்தையை கொண்டாந்து தன்னுடைய ஸ்டைல் அப்படி பேசிட்டு போறாரே தவிர, நோன்பு திறக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு அசா வைக்கப்படுகிறது. நான் சொன்ன மாதிரி அரபுகள் மத்தியில இருவேளை உணவுதான். மீதி 11 மாதங்கள் ஒட்டுமொத்த பகலுக்கும் பகல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடுவாங்க, ஒட்டுமொத்த இரவுக்கும் ஒரு இரவு சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதை ஒவ்வொருவர் அவரவர் வேலைகளை பொறுத்து அந்த சாப்பிடுகிற நேரம் முன்ன பின்ன வரும். ஒருத்தர் விவசாயம் பார்ப்பாரு, ஒருத்தர் ஆடு மாடு மேய்ப்பாரு, ஒருத்தர் ஒட்டகம் வளர்ப்பாரு, ஒருத்தர் நீர் புகற்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, ஒருத்தர் ஏதாவது வியாபாரியா இருப்பாரு, ஒருத்தர் விறகுகளை வெட்டி விறகு விற்பாரு, ஒருத்தர் கட்டிடங்கள் கட்டுற வேலை செய்வாரு. இப்படி சகாபாக்கள் பல பேரும் பல விதமான தொழில்கள் பண்ணக்கூடியவர்கள். ஒவ்வொருவரும் அவரவர் வழக்கப்படி அவங்கவுங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் 7 மணிக்கு சாப்பிடுவாரு, ஒருத்தர் 6:30 சாப்பிடுவாரு, ஒருத்தர் 10க்கு சாப்பிடுவாரு, ஒருத்தர் 11:30 சாப்பிடுவாரு. இப்படி பகல் முழுக்க எப்ப சாப்பிட்டாலும் அதுக்கு பேர் அவர்களுடைய ஹதா பகல் உணவு. அது மாதிரி இரவு நேரத்தில் ஒருத்தர் எப்ப வேணாலும் மகரிபுல இருந்து இரவு ஆரம்பிச்சதுல இவர் கணக்குல என்ன? இவர் இப்ப யாரு ஆங்கிலேயன் கணக்கு எடுத்துக்கிறது? ஆங்கில கணக்குப்படி 6 மணினா கூட சாயங்காலம் தான், நைட்டுங்கிறது வேற எடுத்து வச்சிருமா. இப்ப நம்முடைய இஸ்லாமிய கணக்கீடு என்ன? பிஜே அண்ணனுக்கு பிஜே பதில் கொடுங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நோன்பை பத்தி பேசுகிறான்.
நோன்பை பற்றி பேசும்போது 2வது அத்தியாயத்தில் 187வது வசனத்தில் சொல்கிறான், அதாவது சும்மா திமுசியாம, நோன்பை நீங்கள் முழுமையாக்குங்கள், இலல் லைலி, இரவு வரைக்கும் முழுமையாக்குங்கள் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி நீங்க எப்ப ஆரம்பிக்கணும்னு கேட்டா, மினல் ஃபஜ்ரி ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி, அந்த ஃபஜ்ரில இருந்து நீங்கள் ஆரம்பிச்சிருங்க இரவு வரைக்கும் அப்படின்னு குர்ஆன்ல இருக்குது. அப்ப இரவு வரைக்கும்னு சொன்னா அந்த ஃபஜ்ர்ல இருந்து பகல் ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். ஃபஜ்ர்ல ஆரம்பிச்சு இரவு வரைக்கும்னு சொன்னா அந்த பகல்ங்கிறதுடைய கணக்கு என்ன? ஃபஜ்ர் தான் ஆரம்பம். அப்ப இரவுங்கிறது மகரிபு பாங்கு சொன்னோன்னா இரவு ஆரம்பிச்சிருதுங்க. மகரிபு பாங்கு சொல்லிட்டால் அதுக்கு பேர் இரவு. ஃபஜர் பாங்குல இருந்து மகரிபு பாங்கு பகல், மகரிபு பாங்குல இருந்து அடுத்த நாள் ஃபஜர் பாங்கு இரவு. மகரிபுக்கு பாங்கு சொன்னால் இரவின் ஆரம்பம். அப்ப இரவு ஆரம்பித்தால் மகரிபு பாங்கு. இவர் எல்லாத்தையும் வேற மாதிரி சொல்றாரு பத்தியலா. நோன்பு திறக்கிறது, மகரிபுக்கு பாங்கு சொல்றது, இரவு ஆரம்பிப்பது, இது மூணும் வேற வேறையா ஒரே விஷயமா? இப்ப நம்ம ஊர்ல 5:50க்கு மகரிபு பாங்குன்னு வச்சுக்கோங்களேன். 5:50க்கு தான் இரவின் ஆரம்பம், 5:50க்கு தான் மகரிபின் பாங்கு, 5:50க்கு தான் நோன்பு திறக்கிற நேரம். இது மூணு வேற வேற இல்ல. நோன்பு திறக்கிறது, மகரிபோட பாங்கு, இரவின் துவக்கம், இது மூணுமே ஒண்ணு. அப்ப அண்ணன் என்ன பண்றாரு? மகரிபுக்கு முந்தி சாப்பிட்டுருவாங்க. நோன்பு திறக்கிறதுக்கு சாப்பாடு வைக்கப்படுதான். இந்த 11 மாசம் இருவேளை உணவை அவரவர் இஷ்டத்துக்கு சாப்பிட்டாலும், அவரவர் வசதிக்கேற்ப வேறு வேறு நேரங்களில் சாப்பிட்டாலும், இந்த ரமலான் மாதம் நோன்புடைய மாதத்தில் அவங்க இந்த இருவேளை உணவு எப்படி மாறிடும்னா, பகல் சாப்பாடுக்கு பதிலாக சகர் சாப்பிட்றாங்க. சகர் நேரத்தில் சாப்பிட்றாங்கல்ல, அது ஒரு வேளை சாப்பாடு. அதன் பிறகு மகரிபுக்கு பாங்கு சொன்ன உடனே சாப்பிட்றாங்கல்ல. நம்ம ஊர் மாதிரி வழக்கம் எடுக்கக்கூடாது. நம்ம என்ன ஒன்று நோன்பு திறக்கிறதுக்கு இஃப்தார்னு சொல்லிவிட்டு நோன்பு கஞ்சி பச்சி வடையெல்லாம் வச்சு நோன்பு திறப்போம். அதுக்கப்புறம் தொழுக மகரிபு போவோம். அதுக்கப்புறம் இந்த ராவியாலாம் தொழுதுட்டு 10, 10:30, 11 மணிக்கு ஒரு நைட்டு சாப்பாடு சாப்பிடுவோம். இது நம்ம வழக்கம், ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறது. ஆனால் அரபுகளுடைய வழக்கம் என்ன? பிஜே பதில் கொடுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்து அதை 500 ஆண்டுகள் வரைக்கும் அரபுகள் 2 சாப்பாடு தான் சாப்பிடுவார்கள். இருவேளை சாப்பாடு தான் அரபுகளுடைய வழக்கம். இருவேளை சாப்பாடு ரமலான் மாசத்துல மட்டும் பகல் உணவு ஹதாவுக்கு பதிலாக சகர் சாப்பிடுறாங்க. அசாவை சீக்கிரமா ஆரம்ப நேரத்தில் சாப்பிட்டுறாங்க. மகரிபுக்கு இஃப்தார்னு தனியா கிடையாது. 6 மணிக்கு நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு சாப்பாடு, அப்புறம் அசான்னு ஒன்று கிடையாது. மகரிபுக்கு பாங்கு சொன்னோன்னு அவங்க சாப்பிட்றாங்கல்ல, அதுதான் அசா. அப்படி மகரிபுக்கு பாங்கு சொல்லிட்டால் நீங்க நோன்பாளியா பசியோட இருந்திருப்பீங்க. நீங்க நோன்பு திறந்துட்டு அவசர அவசரமா அறக்க பறக்க தின்னுபிட்டு பாதி பசியோட போய் தொழுகிறதுக்கு போகாதீங்க. உங்களுக்கு மகரிபு நோன்பு நேரத்தில் நோன்பு திறக்கும் உணவு அசா வைக்கப்பட்டுட்டால் இரவு உணவு தான் அது. இரவு உணவையே நோன்பு திறக்கும் போது சாப்பிட்டுட்டு படுத்துடுறாங்க. நோன்பு நேரம்ங்கிறதுனால ரமலான் மாசம் மட்டும் எல்லாருமே அந்த மகரிபோட சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா அந்த டைமிங் மாறுதுல. 11 மாசம் நம்முடைய வசதிக்கு சாப்பிட்டுக்கலாம், நம்முடைய நேரத்துக்கு நம்ம வசதிக்கு ஏற்ப நேரத்தில் சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் நோன்பு நேரத்தில் ரமலான் மாதத்தில் ஹதா சாப்பிட மாட்டோம், பகல்ல சாப்பிட மாட்டோம். அதுக்கு பதிலாக சகரை சாப்பிட்டுறோம், சகர் சாப்பாடு. அது மாதிரி அசாங்கிறத நைட்டு இருட்டினோட சாப்பிடாம அந்த மகரிபுக்கு பாங்கு சொன்னோன்னே இரவு ஆரம்பிச்சிருது. இரவு அந்த இரவு உணவுன்னு சொன்னதுல பிழையே இல்லை, நல்லா விளங்கிக்கிறங்க. நம்முடைய கணக்குப்படி, இஸ்லாமிய கணக்குப்படி மகரிபில் இருந்து அடுத்த நாள் பகல் அந்த ஃபஜர் வருதுல, மகரிபில இருந்து ஃபஜர் பாங்குங்கிறது இரவு. மகரிபுக்கு பாங்கு சொல்லிட்டாலே இரவு ஆரம்பித்து விடுகிறது. இரவு ஆரம்பத்திலிருந்து இரவு முடிகிற வரை ஒட்டுமொத்த இரவுக்கும் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுவார்கள். அதுக்கு பெயர் அசா. அதை ரமலான் மாசத்துல மட்டும் நோன்பு திறந்தோனே சாப்பிட்டுருவாங்க. அதை சாப்பிடும்போது போகாதீன்னு இருந்தா அதை எப்படி வார்த்தையில ட்ரிக் பண்ணாரு, எப்படி வார்த்தையை அழகா தள்ளி விட்டாரு பத்தி இல்ல. மகரிபுக்கு முந்தைய சாப்பிடுவாங்க, மாலை உணவு வெளிச்சத்தோட சாப்பிடுவாங்க, மாலை உணவு அப்படின்ட்டு போயிட்டாருன்னா இதுதான் விஷம்ங்கிறது. விஷம் விஷம் விஷம், அவ்வளவு விஷம். கருத்து ஒண்ணுமே இருக்காது. கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி அந்த பேச்சு பாவலாவில், அந்த பேச்சு கவர்ச்சியில இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்க. எவனாச்சும் நோன்பு நேரத்தில் மகரிபுக்கு முந்தி சாப்பிடுவானான்னு இந்த கேள்வியை இந்த ஆட்டு மந்தை கூட்டம், NTF கூட்டம் எவனாச்சும் கேட்டீங்களா? யாராவது ஒருத்தராவது வாயை திறந்தீங்களா? எனக்கு மகரிபுக்கு முந்தி நோன்பு நேரம்ங்கிறிய, மகரிபுக்கு முந்திங்கிறீங்களே, மகரிபுக்கு முந்தி யாராச்சும் நோன்பு வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்களா? அப்படி சாப்பிட்டா அவங்க நோன்பு முறிஞ்சிருமே, என்ன விஷயம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? அப்ப நோன்பு நேரத்தில் மகரிபுக்கு பாங்கு சொல்லுவது நோன்பினுடைய அந்த நோன்பை திறக்கிற நேரம், அது மாதிரி இரவினுடைய ஆரம்ப நேரம், இது எல்லாமே மூணு ஒன்று தானுங்க. மகரிபுக்கு பாங்கு சொல்லிட்டா இரவு ஆரம்பிக்குது, நோன்பு திறக்கணும், மூணுமே ஒன்று.
மூணு வேற வேற மாதிரி பிரிச்சு விடுவார். இதுதான் இவருடைய பேச்சு திறமை. இந்த திறமை, இந்த கவர்ச்சியில மயங்கி, இந்த பேச்சு சூனியத்துல மயங்கி தான் ஒரு ஆட்டு மந்த கூட்டமே உருவாகி கிடக்கிறது. அல்லாஹ் தான் இதுக்கெல்லாம் நேர்வழி கொடுக்கணும். அடுத்த விஷயத்த பாருங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருவாங்க. சுபுஹ் தொழுதுட்டு வந்து உங்கள்ட்ட ஏதாவது கதா இருக்கான்னு கேட்பாங்க. சுபுஹ் தொழு வீட்டுக்கு என்ன செய்வாங்க, இவர் கதா உணவு, காலை உணவு இருக்கான்னு கேட்பாங்க. இருக்குதுன்னு சொன்னா சாப்பிடுவாங்க. இல்லைன்னு சொல்லிட்டா அப்ப நான் நோம்பாளியா இருந்துக்கிறேன். சுபுஹ் தொழுதுட்டு வந்து நண்பகல் சாப்பாடு தாங்கிறாரு. எது ஆதாரம்? இந்த அரபி பேசுறாங்க, அது ஆதாரமா? அரபி பேசுறது ஆதாரமா? அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுறது ஆதாரமா? அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன கேட்கறாங்க, மனைவிட்ட வந்து கேட்கறாங்க, ஹல் இந்தக்கும் மின் கதாயின், உங்கள்ட்ட ஏதாவது கதா இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. எது காலையில சுபோட வந்துட்டு 1:30 மணி சாப்பிட்ற சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்களா? நோம்பா இல்லையான்னு முடிவெடுக்கிறதுக்கு வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்க, சாப்பாடு இருக்குன்னு சொன்னா சாப்பிட்டுருவோம். சாப்பாடு இல்லைன்னு சொன்னா சுபுல இருந்து நம்ம ஒன்றும் சாப்பிடாம தான் இருக்கிறோம். சுண்ணத்தான நோம்புக்கு அப்போ முடிவு பண்ணிக்கலாம். அது முதல்ல சொன்னல, வீட்டுக்கு வருவார்கள். இந்தக்கு கதா உன்னிடத்துல கதா இருக்கிறதா என்று கேட்பார்கள். நான் சொல்லுவேன் லா, இல்லை என்று சொல்லுவேன். இப்போ எப்போது இன்னி சாய்முன், நான் அப்போ நோம்பாளியா இருந்துக்கிறேன். அப்போ கதாவுக்கு அர்த்தம் வழங்கிருச்சா? இப்போ கதாங்கிறது அதாவது காலை சாப்பாடு தான், அது ஒரு சாப்பாடு தான் அவங்கள்ட்ட இருந்தது. நண்பகல் சாப்பாடு என்பது இவங்க உண்டாக்கி கொண்ட ஒரு வழக்கம். ரசூலுல்லாஹ் காலத்து வழக்கம் என்னன்னு கேட்டா, காலையில சாப்பாடு இருக்குதான்னு கேட்டா சாப்பிடுவாங்க, இல்லாவிட்டால் நோம்பாளியா இருப்பேங்கிறாங்க என்பதில் இந்த கருத்து நிறைய இருக்கிறது. இதெல்லாம் வைத்திருக்கும் பொழுது நீங்கள் பிதத்து செய்கிறீர்கள், வழிகேடு செய்கிறீர்கள், தப்பா மொழிபெயர்ப்பை பார்த்து விட்டு செய்கிறீர்கள், நாங்க மூலத்துல கரை கண்டு ஆராய்ச்சி பண்றோம்ங்கிற அளவுக்கு பில்டப் போடுறாரு. அடுத்து ஹதாவுக்கு விளக்கம் கொடுக்க என்ன, இது கால சாப்பாடுன்னு மாத்துறதுக்கு. இது இந்த ஹதீஸை நானே அன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இந்த ஹதீஸ் நமக்குள்ள ஆதாரம், இவருக்குள்ள ஆதாரம் கிடையாது. இப்ப ரசூலுல்லாஹ் வர்றாங்க, சுபு தொழுது முடிச்சிட்டு வீட்டுக்கு இன்னைக்கு கதா இருக்காமா அப்படின்னு கேட்குறாங்க மனைவி இடத்துல. இல்லை ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னா, சரி அப்போ நான் நோன்பாளியா இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு முடிவெடுத்துருவாங்க. இதை வச்சுக்கிட்டு இது காலை சாப்பாடு அப்படின்னு அர்த்தம் வைக்க பார்க்குறாரு. இப்போ நான் மக்கள் முடிவுக்கே விட்டுறேன். 2 விளக்கத்தை பாருங்க, என்னுடைய விளக்கத்தையும் பாருங்க, பிஜே விளக்கத்தையும் பாருங்க, எது சரியா இருக்கோ மக்கள் சிந்திச்சு விளங்கிக்கிறங்க. இப்போ இவர் சொல்ற மாதிரி ஹதாவுக்கு காலையில சாப்பிடும் சாப்பாடு, காலை உணவு அப்படின்னு அர்த்தம் வச்சால் அவங்க வேற வேற உணவுலாம் சாப்பிட்டாங்களா? நான் சொல்ற அர்த்தம் பகல் உணவுன்னு வைக்கிறேன். ஒட்டுமொத்த பகலுக்கே அவங்க ஒரு சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. அந்த ஒரு சாப்பாடை ஒவ்வொருத்தரும் அவரவர் இஷ்டத்துக்கு வழக்கத்துக்கு ஏற்ப வீட்டுக்கு வீடு பழக்கம் மாறும். நம்ம ஊர்லயே நம்ம காலை சாப்பாடு நம்ம வீட்டுல 8 மணி 9 மணிக்கு சாப்பிடுவோம், பக்கத்து வீட்டுக்காரரு 10 11க்கு சாப்பிடுவார். அவரவர் வழக்கம் வசதிக்கு ஏற்ப அந்த காலை சாப்பாடு நேரம் மாறும், மதிய சாப்பாடு நேரம் மாறும். மத்தியானம் நம்ம 2 மணிக்கு கூட சாப்பிடுவோம். பக்கத்து வீட்டுக்காரர் மதியானம் 3:30 அசருக்கு வாங்க சொல்லும் போது தான் பக்கத்து வீட்டுக்காரர் சாப்பிட்டு இருப்பாரு. இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய பழக்க வழக்கம். இப்ப இந்த நான் சொல்லுகிற விளக்கம் ஒட்டுமொத்த பகலுக்கான சாப்பாடுக்கு பேரு ஹதாங்கிறேன். அதை 6 மணிக்கும் சாப்பிடலாம், 7க்கும் சாப்பிடலாம், காலையில 8க்கு சாப்பிடலாம், காலையில 10க்கு சாப்பிடலாம், காலைல 12க்கு சாப்பிடலாம், மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிடலாம். எப்ப சாப்பிட்டாலும் பகல் முழுக்க ஃபஜர் பாங்கு சொன்னதுல இருந்து அடுத்து மகரிபு பாங்கு சொல்லக்கூடிய இந்த முழு பகல் நேரத்தில் எப்ப சாப்பிட்டாலும் அதற்கு பெயர் ஹதா, பகல் உணவு. இப்படின்னு நான் ஒரு அர்த்தம் வைக்கிறேன். இவர் என்ன பண்றாருன்னா அது காலை சாப்பாடு தான் அப்படின்னு அர்த்தம் வைக்கிறாரு. இப்ப யாரு சொல்ற விளக்கம் சரியா இருக்குன்னு பாருங்க மக்களே. இப்ப ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க, பகல் உணவு இருக்கா, ஹதா இருக்குதாமா, பகலுக்கான சாப்பாடு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. மனைவி சொல்றாங்க இல்ல ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னோன்னே, பகல் முழுக்க நம்ம சாப்பிட போறது ஒரு சாப்பாடு தான். இன்னைக்கு பகல் முழுக்க நமக்கு ஹதா, பகலுக்கான உணவு இல்லை. பகல் முழுவதும் மகரிபு வரைக்கும் பட்டினியா கிடப்பதற்கு சுண்ணத்தான நோன்பாதை மாத்திடலாமே, மகரிபுக்கு பிறகு இரவுக்கு ஏதாவது உணவு ரெடி பண்ணிக்கலாம் இப்படின்னு முடிவெடுத்தால் என்ன பண்ணுவோம்? இந்த ஹதாவுக்கு பகல் உணவுன்னு அர்த்தம் வைங்க, ஒட்டுமொத்த பகலுக்கான உணவுன்னு அர்த்தம் வச்சீங்கன்னா பகல் முழுக்க சாப்பாடு இல்லை, ஹதா இல்லை. ஹதா இல்லைன்னா ஒட்டுமொத்த பகலுக்கும் நம்ம கிட்ட சாப்பாடு இல்லை. அப்ப பகல் முழுக்க உணவில்லாமல் பட்டினி கிடப்பதற்கு பதிலாக அதையும் ஒரு இபாதத்தா நம்ம நோன்பா, சுண்ணத்தான நோன்பா வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்ல முடிவெடுத்தாங்க. இப்ப இதையே பிஜே சொல்ற மாதிரி காலை உணவுன்னு வச்சா காலையில சாப்பாடு இல்லை, சரி அப்ப நம்ம வெளியில போய் ஏதாவது ரெடி பண்ணுவோம், ஒரு 10 மணி 10:30க்கு என்னத்தையா சாப்பிட்டுருவோம், இல்ல ஒரு 11 மணிக்கு சாப்பிடுவோம், மத்தியான சாப்பிடுவோம், இல்ல சாயங்கால சாப்பாடு சாப்பிடுவோம், காலை உணவு மத்தியான சாப்பாடு சாயங்கால சாப்பாடு ஸ்நாக்ஸ், இது மாதிரி இப்படி எல்லாம் வழக்கத்துன்னு பேச்சில் எடுத்தீங்கன்னா காலை உணவுன்னு வச்சீங்கன்னா காலையில சாப்பாடு மதியம் சாப்பிட வேண்டியதானே? இப்படி விளங்கலாம்லங்க. காலையில சாப்பாடு இல்லை, காலை சாப்பாடு இல்லைங்கிறாங்க, சரி மத்தியானம் சாப்பிட்டுக்கிறோம் அப்படி இருக்கலாமா? ஒட்டுமொத்த பகலுக்கும் சாப்பாடு இல்லை, அப்ப பகல் முழுக்க பட்டினி கிடக்கிறதுக்கு பதிலா
நம்ம நோம்பாளியா இருந்துட்டு போகணும்னு எடுக்கிறதா? எது சிறப்பான விளக்கம், எது சரியான கருத்து? மக்கள் சிந்திச்சு பாருங்க. ஹெதாங்கிற சொல்ல கொண்டு அதை இவர் காலை உணவுன்னு எப்படி இந்த அசாவை மாத்தி விட்டார்ல, மாலை உணவு மகரிபுக்கு முந்தி சாப்பிட, நோன்பு துறக்கிற சாப்பாடை மகரிபுக்கு முந்தி சாப்பிட்டுருவாங்கன்னு எப்படி மண்ணெண்ணி போட்டாரு? எண்ணெயை மட்டம் தட்டுறதுக்காக எந்த லெவலுக்கும் இவர் இறங்கிட்டாரு. அது மாதிரி இப்ப ஹெதாவை கால சாப்பாடுன்னு மாத்தணும். நான் சொன்ன விளக்கம் இல்லைன்னு மாத்தணும். நான் சொன்ன மாதிரி பகல் உணவு இரவு உணவு இப்படின்னு வரக்கூடாது. இவர் மாத்தி விட்டு இப்ப மாத்திருக்காரு, காலை உணவு மாலை உணவு இப்படி மாத்திருக்கிறாரு. அப்ப எது சரியான விளக்கம்னு மக்கள் பாருங்க. ஒட்டுமொத்த பகலுக்கும் உணவு இல்லாவிட்டால் நாம் அந்த பகல் பொழுதை பட்டினியாக கழிப்பதற்கு பதிலாக நோன்பு நோற்றுக்கொள்வோம். இப்ப 6 மணிக்கு கேட்டதான் பிரச்சனைனா 6 மணிக்கு கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. மத்தியான சாப்பாடு கூட நம்ம வீட்டில் கூட காலையில் 8 மணிக்கு பேச மாட்டோமா, இன்னைக்கு மத்தியானம் என்ன கறி எடுப்போம், மீன் எடுப்போமா, மத்தியானம் என்ன பண்ணலாம், மதியத்துக்கு என்ன சமைக்கலாம்னு காலையில் 8 மணிக்கு நீங்க கேட்கவே மாட்டீங்களா? காலையில கேட்டா காலை சாப்பாடுன்னா அர்த்தம். இப்படி யாராவது விளங்க எவ்வளவு பெரிய அர்த்தம் பத்தியில்ல. எப்படிப்பட்ட லாஜிக் அண்ணன் வச்சிருக்கிறது. காலையில கேட்டாங்களா, சுபு தொழில் கேட்டாங்களா, அதனால அதுக்கு பேர் காலை சாப்பாடா? அப்ப அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க. ஆட்டு மந்தை கூட்டம் அண்ணனின் விழுதுகளுக்கெல்லாம் இது விளங்காது. அறிவார்ந்த மக்கள் 2 தரப்பையும் பார்த்து முடிவெடுக்கிறவங்க சிந்திச்சு விளங்குங்க. ஹதாவுக்கு நான் சொல்லுகிற பொருள், ஹதா என்றால் ஒட்டுமொத்த பகலுக்கான ஒரு பகல் உணவு. அந்த பகல் உணவை அவரவர் வசதிக்கேற்ப விரும்புகிற நேரத்தில் சாப்பிடுவார்கள். எக்ஸாக்ட் டைமிங் கிடையாது. அப்ப இந்த பகல் உணவு ரசூல்லா சுபு தொழுத்து வர்றாங்க, வீட்டார் இடத்துல கேட்கிறாங்க, இது மாதிரி இன்றைய பகல் ஹதா இருக்கிறதா, இன்றைய பகலுக்கான உணவு இருக்கிறதா? இல்ல ரசூலுல்லா, இன்னைக்கு பகல் முழுக்க நமக்கு உணவு இல்லை. அப்படி பகல் முழுக்க பட்டினியாக கிடப்பதற்கு பதிலாக நான் நோன்பாக வைத்துக் கொள்கிறேன், இப்படி முடிவெடுத்தார்கள் என்று நான் விளக்கம் சொல்லுகிறேன். அண்ணன் பிஜே விளக்கம் சொல்றாரு, அவங்க ரசூல்லா காலையில போய் கேட்டாங்கல்ல, காலையில கேட்டதுனால அதுக்கு பேர் காலை சாப்பாடு அப்படின்னு விளங்கி இருக்கிறாரு. யாருடைய விளக்கம்? எத்தனை மணிக்கு கேட்டாங்கன்னு வச்சு விளங்குறதா, எதுக்காக கேட்டாங்க, அந்த சொல்லை எப்படி புரிந்து கொண்டிருப்பார்கள், அது எதை குறிக்குதுன்னு விளங்குறதா? மக்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ஹதா என்பது ஒட்டுமொத்த பகலுக்கான உணவு, அசா என்பது ஒட்டுமொத்த இரவுக்கான உணவு. அது அண்ணன் நான் சொன்னது தப்புன்னு என்னையை மட்டப்படுத்துவதற்காக அண்ணன் எடுத்திருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். என்ன? ஹதானா காலை சாப்பாடு, அசானா மாலை சாப்பாடு. மகரிபுக்கு முந்தைய நோன்பு வச்சவங்க கூட மகரிபுக்கு முந்தி சாப்பிடுவாங்க. அப்படி வெளிச்சமும் பகலுமா பலபலன்னு இருக்கும்ல, அப்பயே சாப்பிடுவாங்க. இருட்டுலாம் விளக்கெல்லாம் இல்லாத காலம், வெளிச்சம் இல்லாத காலம், இருட்டுலாம் சாப்பிட மாட்டாங்க. எத்தனை ஹதீஸ் நான் எடுத்து போட்டேன்னு பாத்துக்கிறேங்க. விளக்க அணைச்சி விட்டுட்டு அந்த கணவன் மனைவி அந்த விருந்தினருக்கு சாப்பாடு வச்சாங்க, இருட்டுல சாப்பிட்ற மாதிரி பாவலா செஞ்சாங்க. இரவு முழுக்க வயிறு ஒட்டிய நிலையில் பொழுதை கழித்தாங்க. அடுத்த நாள் வந்தாங்க. ரசூல்லா சொல்றாங்க, லஹீக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிஞ்சான், இப்படி அல்லாஹ் சிரிச்சிட்டான், இப்படி உங்களுடைய செயலை கண்டு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைஞ்சான் அப்படின்னு குரான்ல 59 சூரா 9வது ஆயத்து இறக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு ஆதாரங்கள் ஹதா அஷாவுக்கு நம்ம தரப்பிலிருந்து விளக்கமாக சொல்லி இருக்கிறோம். அண்ணன் சொன்ன விளக்கங்களையும் பாருங்க. அந்த பேச்சு கவர்ச்சியில சில விஷயங்களை நீங்க கவனிக்காம போயிருவீங்க. மக்கள் சிந்தித்து ஆய்வு செய்து இந்த முடிவுக்கு வாங்கல் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். அடுத்த விஷயத்தை பாருங்க. இப்ப ஒரு ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டா, நாங்கள் புகாரில் 4168 நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜும்மாவை தொழுவோம். ரசூலுல்லாவோடு ஜும்மாவை தொழுவோம். தொழுது விட்டு சும்மா நன்சரிப்பு, பிறகு வீடுகளுக்கு நாங்கள் திரும்புவோம். திரும்பும் பொழுது உலைசலில் ஹைத்தானி தில்லுன் நத்தலில்லு ஃபீஹி, அதில் எங்களுக்கு தேவையான நிழல் இருக்காது. தொழுதுட்டு வந்தா அப்போ வீடுகளில் இருந்து நிழல் வரும்ல, நிழல் வந்திருந்தா என்ன செய்யும், அந்த நிழலில் நடந்து போயிடலாம். நாங்கள் தொழுதுட்டு லொஹரு ஜும்மா தொழுதுட்டு வருவோம், அப்போ என்ன இருக்காது, நிழல் இருக்காது. புகாரியினுடைய 4168வது செய்தியை சொல்லி அந்த ஹதீஸில் இந்த மாதிரி செவர்களுக்கு நிழல் இருக்காதுங்கிற அந்த ஹதீஸை சொல்லி, இதில் தான் நீங்கள் நுட்பமாக அவருடைய அந்த வார்த்தை ஜாலங்கள், அவருடைய பேச்சு திறமை, அந்த பேச்சு கவர்ச்சியில் இங்கேயும் நம்ம கோட்டை விட்டுருவோம். எப்படி இந்த மகரிபுக்கு முந்தி சாப்பிட்றதுன்னு அப்படியே டபக்குன்னு கடத்தி விட்டார்ல, அதை கவனிக்காமல் விட்ட மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுவார், அந்த வார்த்தையில் ஒரு லைட்டாக ஒரு விளையாட்டு போட்டிருப்பாரு. நுட்பமாக அப்போ பிடிச்சி இழுத்தியன்னா கரெக்டாக புரிஞ்சிடும். இப்போ இதில் விஷயத்தை பார்த்தீங்கன்னா, புகாரில் உள்ள 4168வது ஹதீஸை சொல்லிவிட்டு அண்ணன் எப்படி அதுக்கு வாதம் பண்ணுவார்னா, இந்த மாதிரி ஒரு செவருக்கு நிழல் படியாத அளவுக்கு உச்சத்தில் இருக்கும்போது தொழுதுருக்குறாங்க. அப்போ தொழுதுட்டு திரும்பும் போது, தொழுகை முடிச்சுட்டு வரும்போது நிழல் இல்லை, செவர்களில் நிழல் இல்லை. அப்போ அதுக்கு முன்னாடி அப்போ தொழுகை ஒரு 3/4 மணி நேரம் நடந்திருக்கும்ல, அதுக்கு பெரிய பில்டப்லாம் கொடுப்பாரு. ரசூல் அந்த ஜும்மா தொழுகையில் என்னெல்லாம் ஓதுவாங்க, அப்போ எவ்வளோ பெருசாக அந்த ஜும்மா தொழுகை நடந்திருக்கும், உரை நிகழ்த்தணும். ஜும்மாங்கிறது சும்மா 5 நிமிஷத்தில் ஒரு ஃபர்லு தொழுகை லொஹர் நடத்தி விடுறோம்ல, 4 ரக்காத் தொழுகிற மாதிரி கிடையாது. அப்போ அது ஜும்மாவுக்குன்னு சொல்லி உரை குத்துபா இருக்குது, அதன் பிறகு அதில் தொழுகை இருக்குது, இவ்வளோ விஷயங்கள். அதில் தொழுகையில் ஓதக்கூடிய விஷயங்களும் பெருசாக இருக்கும்.
அவ்வளோ விஷயத்தை சொல்லி இதெல்லாம் நடந்து முடியறதுக்கு ஒரு 40 நிமிஷமாவது ஆகும். அப்போ இந்த 40 நிமிஷம் கழிச்சு இந்த தொழுகையை முடிச்சுட்டு வரும்போது கூட செவரில் நிழல் இல்லை அப்படின்னு சொல்ல பார்க்குறாரு. வாதம் என்ன? சூரியன் உச்சி சாய்ந்த பிறகு வந்து ஜும்மா தொழுதாங்க. உச்சி சாயும் போது உச்சி சாயதுனால என்ன அர்த்தம்? நிழல் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த வந்த நிழல் வந்து ஒரு 3/4 மணி நேரம் பள்ளிவாசல் இருந்துட்டு அதுக்கப்புறம் சுன்னத்துக்கு தான் தொழுக போவாங்க தெரியல. அதை மட்டும் முடிச்சு விட்டு அவங்க வெளியே வந்தார்கள் சொன்னா நிழல் இருக்குமா இருக்காதா? நிழல் இருக்காதுங்கிறாங்களே. அப்ப நிழல் இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப நிழல் வராமன்னா ஜும்மா அது சவாலுக்கு முந்தைய தொழுவிட்டாங்க. அப்படி வந்தா தான் நிழல் இருக்காது. எங்களுக்கு வெயில்ல நடந்து போகும்போது நிழல் இல்லாம ஓரமா போகலான்னு பார்த்தோம்னு சொன்னா செவர்களுக்கு நிழல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து ஹதீஸ்ல வருகிறது. இங்க நீங்க நுட்பமா கவனிக்க வேண்டும். அறிவார்ந்த மக்கள் இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த ஹதீஸ்ல உள்ள வாசகத்தை நான் அப்படியே படிக்கிறேன். இந்த மாதிரி ரசூல்லா காலத்துல அவங்க தொழுவாங்க. ஜும்மா தொழுதுட்டு சும்மா நன்சரிஃபு, பிறகு நாங்க வீடுகளுக்கு திரும்புவோம். அப்படி திரும்பும் போது லைசலில் ஹைத்தானி லில்லுன் நஸ்தலில்லு ஃபீஹி, எங்களுக்கு சிவர்களில் நிழலுக்காக ஒதுங்கும் அளவிற்கான நிழல் இருக்காது. ஹைத்தானி லில்லுன் நஸ்தலில்லு ஃபீஹி, இதைத்தான் நத்தலில்லு ததக்கப்பத்தக்கான்னு பேசிக்கிட்டு இருப்பாரு. நஸ்தலில்லு ஃபீஹின்னு அதுல இருக்குது. அப்ப அதிலே நாங்கள் ஒதுங்கும் அளவிற்கான நிழல் இருக்காதுன்னு வாசகம் இருக்கும்போது இவர் எப்படி அதை மாத்துறாரு? நிழல இல்லைன்ட்டு மாத்துறாரு. நிழல் இருக்காதுங்கிறாங்களே, நிழல் இருக்காதுங்கிறாங்களே, நிழல் இருக்காதுங்கிறாங்களே. எங்களுக்கு வெயில்ல நடந்து போகும்போது நிழல் இல்லாம ஓரமா போகலான்னு பார்த்தோம்னு சொன்னா செவர்களுக்கு நிழல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து ஹதீஸ்ல வருகிறது. எப்படி இவருடைய ஸ்ட்ராட்டஜியை பார்த்துக்கிறீங்க, அந்த வாத திறமையை பாருங்க. ஹதீஸ்ல என்ன இருக்குதுன்னா சும்மன் அன்சரிஃபு, நாங்க வீடு திரும்புவோம். லைசலில் ஹைத்தானி லில்லுன் நஸ்தலில்லு ஃபீஹி, அதிலே நாங்கள் ஒதுங்கி நடக்கும் அளவிற்கான நிழல் இருக்காது. இதை இவரே சொல்லுவார். இவர் பேசும்போதே அந்த வார்த்தையை கவனிங்க. ஒரு செகண்ட்ல அப்படி கடந்துருவார். லைசலில் ஹைத்தானி லில்லுன் நஸ்தலில்லு ஃபீஹி, அதுல எங்களுக்கு தேவையான நிழல் இருக்காது. லைசலில் ஹைத்தானி லில்லுன் நஸ்தலில்லு ஃபீஹி, அதுல எங்களுக்கு தேவையான நிழல் இருக்காது. அதிலே எங்களுக்கு தேவையான நிழல் இருக்காது. எப்படி இவர் மொழியாக்கம், இவர் பேசுனதே என்ன? அதிலே எங்களுக்கு தேவையான நிழல் இருக்காது. நிழலே இருக்காதுங்கிறது ஒண்ணு, எங்களுக்கு தேவையான அளவு. லைசலில் ஹைத்தானி லில்லுன் நஸ்தலில்லு ஃபீஹி, நாங்கள் ஒதுங்கும் அளவிற்கான போதுமான நிழல் இருக்காது. போதுமான நிழல் இருக்காதுன்னா நிழலே இருக்காதுன்னு அர்த்தமாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தையில இந்த வார்த்தை ஜாலம்! சுபஹானல்லாஹ், இவரை மாதிரி ஒருத்தர் இப்படி வாதம் பண்றது, பேச்சு திறமை, பேச்சுல ஒரு சூனியம், இவரை மிஞ்சினக்கு ஆளு கிடையாது. மக்கள் யாரும் இதை கவனிக்கவே மாட்டோம். நிழலே இல்லை எப்படிலாம் அதுக்கு ஆர்குமெண்ட் வச்சிருப்பாரு. துணை சான்றுகள் அது அவர் 10 நிமிஷம் பேசியிருக்காரு. ஜும்மா எப்படி நடக்கும், ஜும்மா எவ்வளவு நேரம் நடக்கும், இவ்வளவு நீண்ட ஜும்மா நடந்து முடிஞ்சு 40 நிமிஷம் ஆகும். அப்படி ஜும்மா முடிஞ்சு வரும்போது செவர்ல நிழலே இருக்காது பாரு. நிழலே இருக்காதுன்னு இருக்குதா? ஒதுங்கும் அளவிற்கு போதுமான, உங்க மொழி பேர் நீங்க பேசுனதுலயே சொன்ன மாதிரி தேவையான அளவு நிழல் இருக்காதுன்னு இருக்கா? அதுல எங்களுக்கு தேவையான நிழல் இருக்காது. அப்ப ஒரு இந்த இடத்துல ஒருத்தர் உட்கார வைக்க சொல்றோம், இதுல நான் உட்கார அளவுக்கு இடம் இல்லைங்க. ஒரு சின்ன பையில உட்கார வைக்கலாம்னு அர்த்தம் தானே. ஒரு சின்ன பையில இங்க உட்கார வச்சிடலாம். ஒரு பெரிய ஆள் இந்த பெஞ்சில இடம் இருக்கான்னு கேட்கிறாரு. இந்த பெஞ்சில நான் உட்கார அளவுக்கு இடம் இல்லையே, அது அந்த சின்ன பையில உட்கார வைங்க அப்படின்னு சொன்னா அந்த பெஞ்சில இடமே இல்லைன்னு அர்த்தமா? இது எனக்கு போதுமான இடம் இல்லைன்னு அர்த்தமா? அப்ப செவரு இவர் இந்த உச்சி வேலைக்கு வர சவாலு ஷம்ஸ்ல தொழுவாங்க. சூரியன் உச்சி சாய்கிற சவாலு ஷம்ஸ் அதில் தொழுகை தொழப்படுகிறது. தொழுது விட்டு இந்த தொழுகை முடிந்த பிறகு வீடு திரும்புவாங்க. திரும்பும் போது நாங்க ஒதுங்கும் அளவிற்கான நிழல் இருக்காது. நஸ்தலில்லு ஃபீஹி, அதில் ஒதுங்கும் அளவிற்கான நிழல் இருக்காது. அப்ப அந்த ஒதுங்கும் அளவுக்கு நிழல்னா எப்படி அர்த்தம் எடுக்கணும்? சூரிய உச்சத்தில் இருக்கும்போது தொழுதாச்சு, அந்த லொகர் நேரமுக்குள்ள உச்சி சாயுதுல, அந்த உச்சி சாயிற சவாலு ஷம்ஸ்ல தொழுகை தொழுது முடிச்சிட்டு வீடு திரும்பினால் கொஞ்சம் சூரியன் எப்படி 40 நிமிஷம் வேணாம். உதாரணத்துக்கு அண்ணன் சொல்ற மாதிரி ஒரு கூகுள் கணக்கை எடுப்போமே, அண்ணன் போட்டிங்கல்ல கூகுள் கணக்கு, அது மாதிரி ஒரு கணக்கை போடுவோம். 12:07 சூரியன் உச்சின்னு வச்சுக்கிறீங்க. உங்க கணக்குப்படி 3/4 மணி நேரம், நான் 3/4 மணி நேரம் நான் ரவுண்டு பண்றேன், 1 மணி நேரம் எடுத்துக்கிறீங்க. 12:07 1:07 எடுத்துக்கிறீங்க. இன்னும் ரவுண்டு பண்ணுங்க, இன்னொரு 1/2 மணி நேரம், 1.5 மணி நேரம் வைங்க. 12:07 சூரியன் உச்சி லோகர் நேரம், 12:08 அப்படி உச்சி சாஞ்சிருது. சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், 1:30 மணிக்கு பார்ப்போம். 1:30 மணிக்கு ஒரு செவரோட நிழல் பார்ப்போம். எவ்வளவு விழுந்திருக்கும்?
ஒரு ஆள் ஒதுங்கி நடக்கிற அளவுக்கு 1:30 மணிக்கு வெயில் நிழல் கிடக்குமா? செவருங்கிறது இப்படி இருக்குங்க. இந்த செவரோட நிழல் ஒதுங்குற அளவுக்குன்னா எவ்வளவு வரணும்? இந்த செவரோட பாதி அளவு நிழல் விழுந்தா தானே ஒரு ஆள் அந்த செவத்தோரமா ஒதுங்கி நடக்க முடியும். 12:07க்கு சூரியன் உச்சத்துல இருக்குது. அப்படி சவால் சூரியன் உச்சி சாஞ்சிருச்சு. அதன் பிறகு 1 மணி நேரம் கழிச்சு வந்தாலும் 1:15க்கு வந்தாலும் 1:30க்கு வந்தாலும் 2 மணிக்கு வந்தாலும் கூட அந்த சுவரோட நிழல் ஒரு 1.5 சான் விழுந்திருக்குமா? அந்த 1.5 சான் நிழல்ல ஒரு ஆள் நடக்க முடியுமா? அப்ப என்ன சொல்ல வர்றீங்க? அதை எப்படி மாத்தி விடுறாரு? நிழலே இல்லைன்னு மாத்துறாரு. நிழல் இருக்காதுங்கிறாங்களே, நிழல் இருக்காதுங்கிறாங்களே, நிழல் இருக்காதுங்கிறாங்களே. எங்களுக்கு வெயில்ல நடந்து போகும்போது நிழல் இல்லாம ஓரமா போகலான்னு பார்த்தோம்னு சொன்னா செவர்களுக்கு நிழல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஹதீஸ்ல வருகிறது. நிழலே இல்லைன்னு இல்லனே. வலைசலில் ஹைத்தானி லில்லுன் நஸ்தலில்லு ஃபீஹி. அதிலே நாங்கள் ஒதுங்கி நடக்கும் அளவிற்கு சிவர்களில் நிழல் இருக்காது. ஒதுங்குற அளவுக்கு நிழல் இல்ல. நீங்க சொன்ன உங்க வார்த்தையை போடுறேன் பாருங்க. அதுல எங்களுக்கு தேவையான நிழல் இருக்காது. அதுல எங்களுக்கு தேவையான நிழல் இருக்காது. தேவையான நிழல் இருக்காது. நிழலே இல்லைன்னு அர்த்தம் இல்ல குருநாதா, தேவையான நிழல் இருக்காதுன்னு அர்த்தம். அதனால நீங்க சொல்ற 40 நிமிஷம் இல்ல, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வைங்க. 1.5 மணி நேரம் கழிச்சு வந்தாலும் நம்ம ஒதுங்குற அளவுக்கு அதுல நிழல் இருக்காது. நல்லா சூரியன் கொஞ்சம் இப்படி சாஞ்சால்தான் அந்த அசருக்கு நெருக்கமா ஒரு அசர் தொழுகைக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஒதுங்குற அளவுக்கு நிழல் விழுகும். அது போக அன்னைக்கு இருந்த கட்டடங்கள்லாம் காம்பவுண்டு சுவரெல்லாம் நீங்க நம்ம கட்டியிருக்கோம்ல 6 அடி சுவர் 8 அடி சுவர் 10 அடி சுவரெல்லாம் இல்ல. அந்த காலத்துல பாலைவனத்துல கட்டடங்கள் கட்டுவதே பெரும் பணக்காரனே அவருடைய வீட்டு சுவரே ஒரு 4 அடி 5 அடி தான் இருக்கும். இவ்வளவுதான். இவ்வளவு உயரத்துல நீங்க பார்த்துருப்பீங்க யூடியூப்லாம். இந்த ஃபாத்திமாலான வீடு, பழங்கால வீடுகள்லாம், அரபுகளுடைய வீடுகள்லாம் யூடியூப்ல அந்த டூர் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். சும்மா திட்ட தான் கட்டியிருப்பாங்க. சின்ன சின்ன அறைகள், சின்ன சின்ன செவர்கள் தான் இருக்கும். அந்த செவர்ல ஒரு ஆள் ஒதுங்கி நடக்கணும்னா இந்த செவரோட உயரம் இவ்வளவுனா இந்த செவர்ல ஒதுங்கி நடக்கிற அளவுக்கு நமக்கு நிழல் விழுகணும்னா பாதி அளவு செவருடைய பாதிக்கு பாதி நிழல் விழுந்தாத்தான் ஒரு ஆள் அதுல ஒதுங்கியே நடக்க முடியும். அப்படி நிழல் இல்லைன்னு சொன்னது நிழலே இல்லைன்ட்டு மாத்தினிய பத்தியலா அந்த ட்ரிக்கு, அந்த ஒரு செகண்ட்ல மாத்தினிய பத்தியலா அதுதான் பிஜே அண்ணே. அந்த பேச்சு கவர்ச்சி நிழலே இல்ல பத்தியலா, நிழலே இல்லைன்னு இல்லனே, ஒதுங்குற அளவுக்கு தேவையான போதுமான நிழல் இல்லை. இந்த பெஞ்சில இடமே இல்லைன்னு சொல்றது ஒண்ணு, நான் உட்கார்றதுக்கான இடம் இல்ல, ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துக்கலாம், சின்ன இடம் இருக்குது, என்னால அதுல உட்கார முடியாது, பெரிய ஆள் உட்கார முடியாது, ஒரு சின்ன பிள்ளையை தூக்கி அதுல உட்கார வச்சிடலாம் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இதுல உள்ள விஷயம். இந்த ஹதீஸ்ல இப்படி விளையாண்டுருக்காரு. இப்படி வார்த்தையில ட்ரிக் தான். த கிரேட்டஸ்ட் ட்ரிக்கர். எப்படி வேணாலும் ட்ரிக் பண்ணுவாரு. இவர்கிட்ட உஷாரா இருக்கணும் மக்களே. இவருக்குள்ள அந்த மதிநுட்பா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய திறமைசாலி, குர்ஆன் ஹதீஸுடைய மதிநுட்ப அறிவு பண்டிதர், அறிஞர் பெருந்தகை. ஆனாலும் கள்ள வேலை பார்ப்பார். இப்படிதான் பார்ப்பார். இந்த மாதிரி தனக்கு வேணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாரு. நாங்க திக்கி திணறி தட்டு தடுமாறி வாசிச்சாலும் சத்தியத்தை சொல்றோம். இவர் கடகடகடன்னு அரபு பண்டிதர் அறிஞர் பெருந்தகையா இருந்தாலும் கொஞ்சம் பார்க்குற வேலையெல்லாம் அப்படி வார்த்தையில மயக்கி விட்டுட்டு கடந்து போயிட்டு அசாவ மகரிப்புக்கு முந்தின்றுவாரு. மகரிப்பு முந்தி சாப்பிட்ற சாப்பாடுன்னு வார்த்தையை போட்டு விட்டுருவாரு. அதே மாதிரி இப்படி ஒன்னொன்னே விளையாடுவார். வார்த்தைகள் ட்ரிக்ல தான் இப்படி வார்த்தையை நுணுக்கமா போட்டு ஓடிடுவார். அதனால மக்கள் இதெல்லாம் கவனமாக இருங்கள். அடுத்த விஷயம் கடைசியா இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. அடுத்த அண்ணன் சொல்றதை கேளுங்க. நாங்கள் ஜும்மா அன்னைக்கு தொழுதுட்டு எங்களுடைய ஒட்டகங்களை எல்லாம் என்ன செய்வோம், போய் அதுக்கு நீர் பாய்ச்சிற ஒட்டகம் இருக்கும்ல, அந்த ஒட்டகங்களை போய் என்ன செய்வோம்னு கேட்டா வயல்ல பயன்படுத்துற ஒட்டகங்களை அதுக்கு நாங்க ராகத்து கொடுப்போம். கட்டி போட்ட ஒட்டகத்துக்கு சாப்பாடு கூட கொடுக்கல. மனுஷன் இப்போ 1:30 மணிக்கு நீங்க சொல்றபடி லோருக்கு சாப்பிட்டுக்குவோம். வாகனங்களுக்கு ஒட்டகங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக நாங்க போவோம். போய் அங்க சேரும் போது சூரியன் ஹீன தசுனு சம்சு, சூரியன் அப்பதான் சாயும். தொழுதுலாம் முடிச்சுட்டு போறாங்க. முடிச்ச பிறகுதான் சூரியன் சாயுது. எங்கள் ஒட்டகம் எந்த இடத்துக்கு தெரியல, ஊருக்கு வெளியே தான் வச்சிருப்பாங்க. ஒட்டகத்தை நோக்கி நாங்கள் சென்று அதை கொஞ்சம் கட்டி விட்டு தண்ணி சாப்பிட்ற தண்ணிலாம் காட்டுவாங்கல்ல, ராத்திரி பூரா வேலை செஞ்ச ஒட்டகம், அது காலையில தான் செய்யணும். 1:30 மணி 2 மணி வரைக்கும் கட்டி போட்டீங்கன்னா செத்து போயிடும். அது ரொம்ப கொடுமை. அது இல்லாம என்ன செய்வாங்கன்னா சும்மா சீக்கிரம் முடிஞ்சிட்டு வேகமா போய் என்ன செய்வாங்க, எங்கள் ஒட்டகத்தை நாங்க அதை கவனிப்போம். அப்ப இது இப்ப நுரிய ஜிமாலனா, எங்களுடைய ஒட்டகங்களுக்கு ராகத்து ஓய்வு கொடுப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப ஜும்மா தொழுகை என்பது தொழுது முடிச்ச பிறகு ஜவால் வந்திருக்குது. எப்போ வரும்னு கேட்டா ஹீன தசுலு சம்சுங்கிற வருது. இந்த ஒட்டகத்துக்கு நாங்கள் ஓய்வு கொடுக்கிற நேரம் எது என்றால் ஹீன தசுலு சம்சு, சூரியன் சாயும் போது. சூரியன் சாயும் போது முடிச்சுட்டாங்கன்னு வருது. நீங்க அப்பதான் ஆரம்பிக்கணுங்கிறீங்க.
சூரியன் உச்சி சாயும் போது தொழுகை முடித்து விட்டார்கள் வருது. முடிச்சுட்டு போய் பார்க்க எந்த நேரத்தில் நீங்க ஒட்டகத்துக்கு தண்ணி இது பண்ணி ரெஸ்ட் கொடுப்பீங்கன்னு கேட்டா சூரியன் சாயும் போது. அப்ப சூரியன் அப்பதான் சாய ஆரம்பிக்குது. அந்த ஹதீஸையும் அவர் வாசிக்கிறாரு. அது முழுசா வாசிக்காம அரபில போடுற கீழே எழுத்த வருது, டக்குன்னு கடந்து நத்தகத்தாவும் நிற்கிறார். அப்படியே அதை முழுசா படிச்சாலும் என்ன செய்யும், அந்த வாசகம் சேர்ந்து வருது, ஸ்கிரீன்லேயே அந்த எழுத்துலாம் வருது. அதை வேகமாக கடந்து என்ன செய்யறாருன்னு கேட்டால் அது நமக்கு பாதிப்பு வருமேங்கிறதுக்காக வேண்டி நத்தகத்தான்னு சொல்லி அரபிக்கு ஓடியாந்துடுறாரு. அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் அது லொஹரை போன்றது அல்ல. அதாவது ஒட்டகத்துக்கு ராகத்து கொடுக்குற ஹதீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு வார்த்தை விளையாட்டு அம்மாடி, எப்படிப்பட்ட வார்த்தை விளையாட்டு அண்ணே. அதுல ஒட்டகத்துக்கு தண்ணி காட்டுறதுக்கு போவாங்கன்ற அந்த ஹதீஸை நான் நல்லா படிங்க, தமிழ்லேயே எடுத்து போட்டிருக்கிறேன் படிங்க. முஸ்லீம்ல 1558 559 இந்த இலக்கங்கள்ல இந்த ஹதீஸ் இருக்குது. அதுல என்ன வருதுன்னா, இதை நான் சொன்ன கடந்து போயிட்டேன் பாரு, அதுல தெளிவா இருக்குது. அவங்க கேட்கறது என்ன, அந்த ஹதீஸ்ல வாசகம் அவர் அந்த சகாபி சொல்றாரு, நாங்க ஜும்மா தொழுது ஒட்டகங்களுக்கு ஓய்வு கொடுப்போம். எந்த ஒட்டகம்? நீர் இறைக்கும் ஒட்டகம். ஒட்டகங்கள் நீர் இறைக்கிற வேலையை டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல இந்த செக்கு மாடு செக்கு சுத்தும்ல, மாடை செக்குல கட்டி விட்டுருப்பாங்க, அந்த மாடு அப்படியே சுற்றி சுற்றி வரும்ல, அது மாதிரி கிணறுகள்ல தண்ணீர் இறைப்பது, தண்ணீர் பாய்ச்சறதுக்கெல்லாம் அன்னைக்கு அரபுகள் இந்த ஒட்டகத்துல ஒரு செட்டப் பண்ண, அந்த கிணத்து கப்பியில ஒரு கயிறை கட்டி அந்த ஒட்டகத்துல அதை மாட்டி விட்டு ஒட்டகத்துக்கு 2 தார் குச்சி வச்சு 2 குத்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒட்டகம் அப்படியே போயிட்டு வருவாங்க. அந்த ஒட்டகம் அப்படியே சுத்த சுத்த தண்ணீர் இறைத்து விடும். மனுஷன் உட்கார்ந்து கிணத்துல தண்ணி இறைக்கிறதுக்கு பதிலா நீர் இறைக்கும், தண்ணீர் இறைக்கிற வேலையை ஒட்டகம் பார்க்கும். அதுக்கு பேரு நீர் இறைக்கும் ஒட்டகம். அந்த ஹதீஸே எப்படி வருது, நீர் இறைக்கும் ஒட்டகங்களுக்கு ஓய்வு கொடுப்போம். ஜிம்மாவுக்கு வாரதுக்கு முன்னாடி தோட்டந்தொருவில் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒட்டகங்களுக்கு இந்த மாதிரி ஒட்டகங்கள் அப்படி போட்டு சுத்தி அதை ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு வர மாதிரி தானே. ஒட்டகத்துக்கு ஒரு டியூட்டி, செக்கு மாட செக்கில் சுத்தி விட்டு வர மாதிரி இந்த மாதிரி ஒட்டகத்தை இதுல அந்த கிணத்துல இது பண்ணி விட்டுட்டு வந்துருவாங்க. அந்த ஒட்டகம் நடந்து அவங்க பாட்டு கிணத்துல அது அந்த ஒட்டகம் நடக்கும்போது அந்த கிணத்துல உள்ள அந்த வாளி கரெக்டா போய் தண்ணியை அது மேல கொண்டாந்து இவங்க வச்சிருக்கிற அந்த குடுவைகள்ல அந்த தண்ணீர் விழுந்துகிட்டே இருக்கும். வயலுக்கு தோட்டந்தருவுக்கு தண்ணி பாய்ச்சணும்னா அந்த தோட்டந்தருவுக்கு அந்த தண்ணி போய்கிட்டு இருக்கும். இப்படி நீர் இறைக்கிற வேலைகளை அந்த ஒட்டகம் செய்யும். அப்படிப்பட்ட ஒட்டகங்களுக்கு ஜும்மா தொழுது விட்டு போய் நாங்க அந்த ஒட்டகம் அப்படி சுத்திக்கிட்டே கிடக்குதுல்ல, அதுக்கு போய் மத்தியானம் போய் ரெஸ்ட் கொடுப்போம் அப்படிங்கிறார் அவரு. அதை அந்த சகாபி தெளிவான வார்த்தையில கேட்கிறாரு. அது எந்த நேரம்னு கேட்டது, ஒட்டகத்துக்கு இப்ப தண்ணி பாய்ச்சுவீங்கன்னு கேட்கல. அதுல என்ன வருது, மத்தா, நான் மித்தான்னு சொல்லிவிட்டேன் பாருல, மெத்தான்னு சொல்லிவிட்டாரு. அது பேச்சு வழக்குல வந்துருச்சு. மித்தா இஜி மித்தார் ஒன்று தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல மத்தான் இருக்குதுல, மத்தா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லில் ஜும்ஆ அப்படின்னு தான் கேட்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது ஜும்மா தொழுவார்கள்? அவர் கேட்கிற கேள்வி ஒட்டகத்துக்கு எப்ப தண்ணி விடுவி அப்படி கேட்கல. மத்தா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லில் ஜும்ஆ, ஜும்மா தொழுகையை ரசூலுல்லாஹ் எப்ப தொழுவாங்க? அவர் அதுக்கு பதில் சொல்றாரு, சவால் ஷம்ஸ், சூரியன் உச்சி சாஞ்சோன்னா தொழுவோம். தொழுது விட்டு வந்து எங்க ஒட்டகத்துக்கு தண்ணி, அந்த தண்ணி பாய்ச்சிக்கிட்டு ஒட்டகம், தண்ணி நீர் இறைக்கிற ஒட்டகம், அந்த நீர் இறைக்கிற ஒட்டகத்திற்கு ஓய்வு கொடுப்போம் அப்படிங்கிறாரு. அப்ப இவர் எப்படி அதை மாத்தி விடுறாருன்னா, ஒட்டகத்துக்கு ரெஸ்டே அப்ப கொடுப்பாங்களாம் அப்படின்னு மாத்தி விட்டுட்டு, அப்ப ஒட்டகம் பட்னியா கிடக்குமா, மனுஷன் பட்னியா கிடப்பா, பாவம் ஒட்டகம் வாயில்லா ஜீவன் பட்னியா கிடக்குமா அப்படின்ட்டு கடந்து போறீங்களே. ஒட்டகத்துக்கு தண்ணி காட்டுவோம்னு வரல, ஆல்ரெடி அந்த ஒட்டகம் ஒரு டியூட்டி பார்த்துட்டு இருக்குது. அந்த ஒட்டகம் தண்ணீர் இறைக்கிற வேலையை செய்துகிட்டு இருக்குது, செக்கு மாடு செக்கு சுத்துற மாதிரி. அந்த ஒட்டகத்துக்கு ஓய்வு கொடுக்குறாங்க ஜும்மா தொழுட்டு வந்து. அப்ப ஜும்மாவுக்கு முன்னாடி வேலைகள் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. இதை நீங்க இன்னொரு இடத்துல உணர்ந்து கொள்ளலாம். அன்னைக்கு இருந்த மக்கள் உழைப்பாளிகள், விவசாயி பார்க்க போயிடுவாரு, ஆடு மாடு மேய்க்க அங்கே போயிடுவாரு, இப்படி வேலைகளுக்கு போயிடுவாங்க. ஜும்மாவுக்காக வரும்போது அப்படி வேலையில இருந்து அப்படியே வந்துருவாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஜும்மா அன்று குளிப்பது கடமை, ஜிம்மாவுக்கு வரும்போது குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னது. அவங்க அந்த புழுதி படத்தோடு விவசாயம் பார்த்ததோடு அந்த பாலைவனத்துல மண்ணுல எல்லாம் வேலை பார்த்துட்டு உழைப்பாளிகள் அப்படியே அதே தோற்றத்துல ஜும்மாவுக்கு வந்துருவாங்க. அது அப்படி வரக்கூடாது. ஜும்மா தொழுகை ரொம்ப முக்கியமான தொழுகை. குளிச்சு சுத்தமா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நறுமணம்லாம் பூசிக்கிட்டு குளிச்சுட்டு வாங்கங்கிறது சொல்றாங்க. அப்ப வெள்ளிக்கிழமை அன்று காலையில வெள்ளனவே வேலைக்கு போவார்ல, வயலுக்கு போறவரு, தோட்டந்தரவுக்கு போறவரு, இவங்க எல்லாம் காலையிலே போயிடுவாங்க. ஒட்டகத்துக்கு தண்ணி காட்டுறதெல்லாம் காலையிலே தண்ணி எல்லாம் காமிச்சு விட்டு நம்ம என்ன பண்ணலாம், காலையில அந்த ஒட்டகத்துக்கு ஜும்மாவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஒட்டகத்தை அந்த இதுல பூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த செக்கு மாடு சுத்துற மாதிரி அந்த ஒரு செட்டப், கிணத்துல அந்த தண்ணீர் இறைக்கிற செட்டப், நீர் இறைக்கிற அந்த செட்டப்பில் அந்த ஒட்டகங்களை பூட்டிவிட்டு போய் வீட்டுல போய் குளிச்சு நீட்டா ரெடி ஆகி ஜிம்மாவுக்கு வந்துருவாங்க. ஜிம்மாவை தொழுதுட்டு போய் அது வரைக்கும் அந்த ஒட்டகம் சுத்திக்கிட்டே கிடக்கும்.
தண்ணீர் இறைக்கிற வேலையை, தண்ணீர் பாய்ச்சுற வேலையை ஒட்டகம் பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் ஜும்மா தொழுட்டு போய் அந்த ஒட்டகத்துக்கு ஓய்வு கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கிற ஹதீஸ எவ்வளவு நேக்கா வார்த்தையை போட்டு தள்ளி விட்டார் பார்த்தீங்களா? இவர் சொன்ன எல்லாமே இவருக்கு எடுத்து வச்ச ஒண்ணு கூட ஆதாரம் கிடையாது, எல்லாமே படு சேதாரம். மக்கள் தெளிவாக இவ்வளவுதான் இவர் பேசினது, வேற எதுவும் இல்லைன்னு எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு மோஸ்ட்லி. அவ்வளவுதான், இதான் விஷயம். இப்போ மக்கள் விளங்கிக்கிறீங்க. ஹதாவுக்கு அசாவுக்கு நம்ம சொன்ன விளக்கம் சரியான விளக்கம், மக்கள் சிந்திச்சா விளங்குவீங்க. அதே மாதிரி இந்த கைலூலா தூக்கம் இருக்குதுல, கைலூலா தூக்கம்ங்கிறதுக்கு நம்ம தெளிவான முறையில் விளக்கம் சொல்லியிருக்கிறோம். மக்கள் சிந்திச்சு பாருங்க, விளங்கிக்கிருவீங்க. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு அசாவை எப்படி மாத்தி விட்டாரு, எப்படி இந்த ஒட்டகத்துக்கு தண்ணி பாய்ச்சறதை எப்படி மாத்தி விட்டாரு, இரவு உணவை எப்படி மாத்தி விட்டாரு, எல்லாத்துலயும் எப்படி மாத்தி மாத்தி விளையாடி இருக்கிறாரு அப்படிங்கறது எல்லாத்தையும் நாம ஆதாரங்களோடு உங்களுக்கு புரிகிற வகைகளில் தக்க சான்றுகளோடு சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி இந்த நிழல் படியாதுங்கிறத வச்சு விளையாட பார்ப்பாரு, அதுதான் ஒரு பெரிய பில்டப் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு 40 நிமிஷம் ஜும்மா நடக்குது, ஜும்மா முடிச்சுட்டு வந்தா நிழல் இல்லையே, நிழலே இல்லைன்னு அதுல இல்ல, நஸ்தலில்லு ஃபீஹின்னு இருக்குது. அது ஒதுங்குற அளவுக்கு நிழல் இருக்காது, ஒதுங்குற அளவுக்கு நிழல் இருக்காதுங்கிறது நிழலே இல்லைன்ட்டு அர்த்தம் எடுக்க கூடாது. ஒதுங்குற அளவுக்கு நிழல் 1:30 மணிக்கு போனா கூட இருக்காது. 12:07 சூரிய உச்சியில இருந்தாலும் 1.5 மணி நேரம் கழிச்சு நீங்க 1:30க்கு போனா, 1:45க்கு 2 மணிக்கு போனா கூட நீங்க செவத்துல ஒதுங்குற அளவுக்கு நிழல் விழுகாது அப்படிங்கறத சொல்லி இருக்கிறோம். இவருடைய அனைத்து வாதங்களுக்கும் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறோம். என்னை பற்றி தனி மனித விமர்சனம் பண்ணியதற்கும் ஆரம்பத்திலேயே ஒரு இதை பேசியிருக்கிறோம். அதையும் நீங்க மக்கள் தெளிவாக பாருங்கள். இது போன்ற விஷயங்களை இவர் இன்னும் தொடர்ச்சியாக செய்வார், செய்ய வேண்டும். மேலும் மேலும் இப்படி செய்யும் போது மக்கள் மத்தியில் இவருடைய சுயரூபம் வெளிப்படும். எங்களுக்கு அதை வெளிக்காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு, மக்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்கான வாய்ப்பாக மேலும் மேலும் அது அமைந்து கொள்ளும். இது போன்ற விஷயங்கள் இந்த மாதிரி மதிநுட்ப அறிஞர்களிடமிருந்து மக்களை அப்படி நுணுக்கமாக அப்படி திசை திருப்பக்கூடிய வார்த்தை விளையாடக்கூடிய இது மாதிரியான ஆளுங்கள்ட்ட ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு அவ்வளவு வாத திறமை, மதிநுட்ப பேச்சு ஆற்றல் எல்லாமே மிதமிஞ்சிய மிகப்பெரிய ஒரு அறிஞர் தான். அந்த அறிவை கொண்டு இவர் நன்மையை அதிகமாக செய்யறாரான்னு பார்த்தால் இப்ப இவருக்கு எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒரு விஷயத்தை காலி பண்றதுக்கு எந்த லெவலுக்கும் போறாரு. இப்ப குர்பானி விஷயத்தை எடுங்களேன். குர்பானிங்கிறது உலகத்துல உள்ள 73 கூட்டமும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் இந்த டிஎன்டிஜேவுக்கு குர்பானி வசூலை கெடுக்கணுங்கிறதுக்காக என்ன நிலைப்பாடு எடுப்பாரு? 10வது நாள் தான், பெருநாளைக்கு தான் குர்பானி, 3 நாள் கிடையாதுன்னு ஒரு புது முடிவு எடுப்பார். அதுக்கு என்ன 1000 விஷயத்தை அப்படி போட்டு பேச்சு திறமை, வாத திறமை எல்லாத்தையும் வச்சு மழுப்புவாரு. ஆனால் அவருடைய குறிக்கோள் டிஎன்டிஜியோட வசூலை கெடுக்கணும், அவ்வளவுதான். அந்த குறிக்கோளுக்கு எந்த லெவலுக்கு இறங்குவார். அதே மாதிரிதான் இந்த அசாவை, அந்த எழுத்திலே இவருக்கு தெரியாத அரபி கிடையாது. ஐனு சீனு அலிஃபு போட்டுத்தான் அது அகர இகர குறி இல்லாமல் எல்லோரும் படிக்க முடியும். ஈசானும் படிக்கலாம், அசானும் படிக்கலாம். முன்னாடி ஒரு வார்த்தையை போட்டா சலாத் அல் ஈசா, முன்னாடி அகில்னு போட்டா அகிலத்து அசா. அப்ப அப்படிப்பட்ட விஷயத்தையே எப்படி மாத்தி விட்டாரு? அது வெளிச்சத்தோட சாப்பிடுறது, இரவுல சாப்பிடுற வழக்கமே கிடையாது அப்படின்னு மாத்தி விடுவாரு. இதெல்லாம் இவருடைய மதிநுட்ப அறிவில் மதிமயங்கி கிடப்பவர்கள் கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்கள். 2 தரப்பு விளக்கங்களையும் பாருங்கள். ஜிம்மாவுடைய தொழுகை நேரம் என்பது நாம சொன்ன வாதத்தை இவர் மறுக்கவும் முடியவில்லை, மாற்றவும் முடியல. நாம சொன்னதை ஒத்துக்கிட்டாரு. அந்த சவாலு சம்சுல தொழுகிறது ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி தொழுகிறதுக்கு இம்பிட்டு குட்டிக்காரனை போட்டு பார்த்தாரு. கையிலுள்ளாவ முற்பகல்னு மாத்த பார்த்தாரு. இப்படி கோணலா இருக்கிறது சரிபாதினாரு. அகராதிக்கு விளக்கம் சொல்றேன் நிஸ்ஃபுன் நகார்னு சொல்லிவிட்டு இவருக்கு கூகுள் அடிச்சு இவர் சட்டம் எடுத்துட்டு இருப்பாரு. இப்படி ஒன்னையும் குழப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. மக்கள் இது போன்ற குழப்பங்களிலிருந்து தெளிவு பெற வேண்டும். அப்படி தெளிவு பெற்று நாளை மறுமையில் சரியான நிலையில் சரியான முறையில் இறைவனை புரிந்து குர்ஆன் ஹதீஸை தெளிவான முறையில் விளங்கி மறுமையில் சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.